ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி vlog என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ ஈஸி அண்ட் சிம்பிள் குயிக் ரெசிபி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலு ஸ்டஃப் சப்பாத்தி தான் நான் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ அதோட வீடியோலாம் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் வந்து பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ வந்து கட் பண்ணிவிட்டு அதில் வந்து வாட்டரை சோக் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து பாயில் பண்ணி எடுத்துடலாம். இப்போ விசில் வச்சிடலாம். ஸோ இப்போ அது விசில் வந்து வச்சாச்சு. இதுக்கு வந்து நம்ம இப்போ வந்து சப்பாத்தி பேட்டர் ரெடி பண்ணணும்ல, அதுக்கு வந்து பரோட்டா பேட்டர் சப்பாத்தி பேட்டர் வாட் எவர் எதுவும் சொல்லலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். மைதா போட்டுட்டு அதே அளவுக்கு கோதுமை மாவும் இதில் வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம கம்மி அளவு தான் செய்கிறோம், அதனால் நான் வந்து இந்த குவான்டிட்டியே போதும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து ஆஸ் பர் ரெக்வயர்ட் சால்ட்டு. நான் வந்து சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிறேன். இல்லைனா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம், எது கன்ஃபியூஷன் நம்மளுக்கு. கோதுமை மாவு கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். மைதா மாவு கொஞ்சம் அந்த சாஃப்ட்னஸ்க்காக மைதா மாவு. ஸோ 1:2 ரேஷியோவில் இப்போ இருக்குது. 1 கப் மைதா மாவுனா 2 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இப்போ வந்து நல்லாவே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வாட்டர் வச்சு மாவு பிசைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு உப்பு போட்டோம்ல, அதுக்காக நல்லா பிசையணும். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து தண்ணி விட்டு இப்போ பிசைஞ்சுக்கலாம். இப்போ ஆயிலெலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா வந்து நீட் பண்ணிக்கணும். நல்லா பிசைஞ்சு நல்லா அதுக்கு ஒரு சாஃப்டாக வரணும். அது வரையும் நம்ம வந்து நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கணும். அது ரொம்ப டைம் எடுக்குதுன்னா உங்களுக்கு வந்து நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். நல்லா நீட் பண்ணிக்கோங்க. டோ வந்து நல்லா சூப்பர் சாஃப்டாக ரெடியாக இருக்கணும். தூக்கி அதை வந்து மேலே போட்டு அடித்து அந்த மாதிரி தான் செய்வாங்க எல்லாருமே அந்த பாத்திரத்தில். நானும் அதே மாதிரி தான் செஞ்சு சப்பாத்தி மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் வந்து சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் இது எல்லாமே பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மட்டும் தான் கட் பண்ணுற வேலை இருக்குது. அந்த பொட்டேட்டோ வந்து பாயில் ஆனதுக்கு இப்போ விசில் விட்டாச்சு. ஒரு 3 to 4 விசில் வந்துச்சு. அது வந்து விசில் ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா அதில் இருக்க அந்த தோலையும் வந்து பீல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். மீன்வைல் அந்த நம்ம அந்த டோ ரெடி பண்ணியிருக்கோம்ல சப்பாத்தி மாவு, அதுவும் வந்து கொஞ்சமாக ஊறிட்டா நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் செய்கிறதுக்கு. இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ ஆனியன் கட் பண்ணி இது ரெடி பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட்டு அந்த பொட்டேட்டோ வந்து நம்ம பீல் பண்ணிவிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். பொட்டேட்டோவும் வந்து நம்மளுக்கு அது ஹீட் குறைஞ்சி நம்ம வந்து பொட்டேட்டோ தோல் மட்டும் பீல் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக டிஷ்ஷு தான். எதுவுமே செய்ய தோணல அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணி நம்ம டைம் கன்சம்ஷனே நம்ம அந்த பொட்டேட்டோ பாயில் பண்ணி அதை பீல் பண்ணுற டைம் மட்டும்தான். இப்போ வந்து நான் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 to 5 டீஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் போட்டிருக்கேன். அது ஹீட் ஆனோடனே நம்ம இப்போ எதுவுமே போட போகிறதில்ல. லைக் எப்படி சொல்கிறது, இந்த கடுகு இந்த தாளிப்பு ஐட்டம்லாம் வந்து இப்போ வந்து நம்ம போட போகிறதில்ல. டேரெக்டாகவே இந்த ஆயில் வந்து நம்ம ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஆனியனு, அதை போட்டு சாட்டே பண்ணுவோம். நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பொட்டேட்டோ வந்து நல்லா மேஷ் பண்ணி அதில் போட்டுட்டு மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. நான் வந்து இப்போது ஆனியன்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு சைட் டிஷ்ஷும் நம்மளுக்கு தேவைப்படாது, ஏன்னா அதுலேயே நம்ம எல்லா மசாலாஸும் போடுறதுனால. சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா பிக்கிள் மாதிரி இருக்குல்ல, அந்த ஐட்டம்லாம் கூட பிக்கிள்லாம் கூட நல்லாயிருக்கும் இதில் வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு. நார்த் இந்தியன்ஸில் வந்து அப்படி தான் பரோட்டாக்கு சாப்பிடுவாங்க இல்லையா, பிக்கிள்ஸும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு சாட்டே பண்ணுறது வேகணுமா வதங்கிறதுக்காக நான் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். சில இதெல்லாம் கொஞ்சம் ஈக்குவலாகவே சாப் ஆகவே இல்லை, கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம நல்லா வந்து இதை வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி முடிச்சுட்டு சப்பாத்தியில் போடுவோம்ல, அப்போ ஏதாவது டிங்கரிங் வேலை பண்ணிக்கலாம். அப்படிலாம் 1-2 தானே அதிகமாக இருக்குது, அதை மட்டும் நம்ம எக்ஸப்ஷனல் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இன்னும் நம்மளுக்கு வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஆனியன் நல்லா பிங்க் கலரில் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருக்க அந்த பாயில்டு பொட்டேட்டோவை வந்து ஜஸ்ட்டு அப்படியே மேஷ் பண்ணி விடுறேன் கையிலேயே. இதை வந்து பீஸும் பண்ணல, எதுலேயும் நான் வந்து வச்சு மேஷ் பண்ணல, கையிலேயே அப்படியே வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி மேஷ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு போட்டதுனால நம்மளுக்கு லைட்டாக அந்த டார்க்னஸ் வருது, அது ஒன்றும் இல்லை, தீயெல்லாம் இல்லை. நெக்ஸ்ட் இப்போ வந்து மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா, அண்ட் கொஞ்சமாக சில்லி பவுடர். கலருக்காக நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூளும் ஆட் பண்ணுறேன். அது வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ரெட்டிஷ் கலர் கொடுக்கும், அதனால் அந்த பவுடரையும் வந்து ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான் நம்ம மசாலாஸ்லாம். சிலர் ஜீரா பவுடர் ஆட் பண்ணாலும் பண்ணுவாங்க, நான் வந்து இன்றைக்கி ஆட் பண்ணலை. இதையே வந்து நம்ம வந்து சாட்டே பண்ணி நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரையுமே இதை வந்து நம்ம நல்லா சாட்டே பண்ணி வேக விடணும். இல்லை உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக வாட்டர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் வந்து இப்போது இந்த பவுடர் ஸ்பைசஸ் ஆட் பண்ணோம்ல, அந்த பவுடர் வந்து அந்த ரா ஸ்மெல் போகிற வரையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன்.
இது வந்து ஆப்ஷனல் தான், தண்ணி ஊற்றி தான் பண்ணணுன்றது. பட் நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா என்னோடய பொட்டேட்டோ சிலது வந்து நல்லா மேஷ் ஆகிருக்கு, சிலது வந்து கொஞ்சம் ரொம்ப எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கட்டியாக இருக்குது. அதனால நான் லைட்டாக தான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் ஆட் பண்ண மாட்டேன். இதை போட்டு நல்லா இப்போது வேக விடணும். இப்போ வந்து நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஃப்ளேமு, ஹை வைக்கலை. ஏன்னா கீழே வந்து பிடிக்க ஆரம்பிச்சிரும். இதிலே நம்மளுக்கு வந்து சிம்மர்லேயே வச்சு நல்லா சாட்டே பண்ணேன். இப்போ பாருங்கள், அந்த காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணவும் கலர் எவ்வளோ டார்க்காக ஆகிடுச்சு பாருங்கள். மஞ்சள் தூளும் இந்த மிளகாத்தூளும் ஆட் ஆன அப்புறம் நல்லா இப்போ ஒரு ஆரஞ்சு ஸ்டின்ட்டில் இருக்குது. நான் இன்னும் லைட் போட்டு உங்களுக்கு காட்டுற, வெயிட் பண்ணுங்கள். இப்போ கலர் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அது நல்லா வெந்துருச்சு. கடைசியாக நம்ம வந்து கார்னிஷிங்க்கு கோரியண்டர் லீவ்ஸ் போட்டு ஒரு 2 வதக்கிட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இது சூடு ஆறுனதுக்கப்புறமா சப்பாத்தியில் வச்சு நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணி சுட வேண்டியதான். இப்போ சூடு ஆறிடுச்சு அந்த ஸ்டஃபிங். நம்ம வந்து சப்பாத்தி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு நம்ம பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆக நம்ம அப்படியே செஞ்சு சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சப்பாத்தி சின்னதாக ஃபஸ்ட்டு பால் எடுத்துக்கலாம். இதை எடுக்க நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும், இல்லைன்னா ட்ரை ஆகிடும். ஸோ இந்த சைஸில் வந்து சப்பாத்தி எடுத்துக்கலாம். சப்பாத்தி எடுத்துகிட்டு கோதுமை மாவில் டிப் பண்ணி இப்போ வந்து தேய்க்க போகிறோம். நான் வந்து லைட்டாக இப்போ வந்து ஆயில் வந்து இங்கே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஆயில், ஜஸ்ட் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டஃபிங் எடுத்து மிடில் வைக்கிறேன். இதுவே கொஞ்சம் அதிகம்தான், இருந்தாலும் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். மிடில் இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும். அகெயின் இப்போ வந்து அந்த கோதுமை மாவு இருக்குல்ல, அதை டஸ்ட் பண்ணி தேய்க்கணும். நல்லா சீல் பண்ணிக்கோங்க. சீல் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு இப்போது திரும்பியும் கோதுமை மாவில் டஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பொறுமையாக நம்ம வந்து தேய்க்கணும். பாருங்கள், லைட்டாக தேய்க்கணும், இல்லைன்னா பிரிஞ்சிரும். எவ்வளோக்கு எவ்வளோ லைட்டாக தேய்க்கணுமோ ப்ரெஷர் வந்து லைட்டாக இப்படி ஜஸ்ட்டு ரோல் பண்ணுறதுக்கு மட்டும் கொடுங்க. இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஜஸ்ட் இந்த கார்னர்ஸ்லாம் வந்து நான் ஈவனாக இருக்கான்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஹீட் ஆனதுக்கப்புறமா சப்பாத்தியை வந்து போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான். இந்த கார்னர்ஸ்லலாம் சப்பாத்தி வந்து நல்லாயிருக்கும். கார்னர்ஸில் இந்த மாதிரி நம்ம வந்து ஆயில் ஊற்றும் போது அது வந்து ஒரு மாதிரி ஃப்ரை கன்சிஸ்டன்சி, டீப் ஃப்ரை மாதிரி வரும். இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த சப்பாத்தி நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். அது அப்பப்போ திருப்பி மட்டும் விட்டுக்கணும். இந்த அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சாதான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும், இல்லைன்னா சப்புன்னு இருக்கும்.
இதுக்கு வேணும்னா நீங்கள் கடி இல்லைன்னா கேர்ட், வெறும் கேர்டில் வந்து இந்த சாட் மசாலா அந்த மாதிரி ஸ்பைசஸ் போட்டும் தொட்டு சாப்பிட்லாம். நார்த் இந்தியன்ஸ் சில பேர் அப்படி தான் சாப்பிடுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க, அப்போ நான் சாப்பிட்ருக்கேன், அதுவும் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா இந்த பிக்கிள்ஸ் இருக்குல்ல, பிக்கிள்ஸ் கூட இதில் வந்து நீங்கள் வந்து தொட்டு சாப்பிட்லாம். இப்போ வந்து திருப்பி விடலாம். பார்த்தீங்களா, இது வந்து நம்ம ஃபோல்ட் பண்ண சைடு. பின்னாடி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா, அது வந்து அந்த ஸ்டஃப் பண்ணி அதை கொஞ்சம் வெளியே வந்த சைடு. வேணும்னா ஆயில் வந்து மேலே இன்னும் நம்ம க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். கீ பட்டர்லாம் போட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுக்கு. சப்பாத்தி எடுத்து வச்சாச்சு. அடுத்த சப்பாத்தி போட்டுடலாம். இப்போ நான் எடுக்கிறதே வந்து 2 to 3 ட்ராப்ஸ் மட்டும்தான் வரும் ஸ்பூனில் இருந்து. அவ்வளோதான் நான் வந்து எடுக்கிறேன். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு. 2 சப்பாத்தி செஞ்சுருக்கேன். இது வந்து ஸ்மாலர் ஒன் செஞ்சது, அதுக்கப்புறமா பெருசாக இது வந்து தேய்ச்சி செஞ்சுருக்கேன். இப்போ வந்து டேஸ்ட் பண்ணலாம். சார்வி தூங்கி எழுந்திரிச்சு இப்போ தான் வந்தா. சார்வி ஃபஸ்ட்டு டேஸ்டிங் கொடுக்கலாம். சார்விக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ஹாய் ஹாய், யூ லைக் இட்? டெல் யூ லைக் இட். எஸ் చెప్పు. ஸோ சார்விக்கு பிடிச்சிருக்கான். ஸோ நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம். அந்த ஆனியனோட லைட் ஒரு க்ரன்ச்சினஸ், அந்த ஆலுவோட டேஸ்ட்டும், இந்த வெறும் சிம்பிள் ஸ்பைசஸ் மட்டும் போட்டது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு தொட்டுக்கு எனக்கு எதுவுமே தேவையில்லை, ஊறுகாய் கூட வேண்டாம். அந்த ரேஷோ மட்டும் நம்ம அந்த ஸ்டஃபிங்கில் வந்து கொஞ்சம் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி போட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சமாக நம்ம ஜஸ்ட்டு ஸ்டஃபிங் மட்டும் சாப்பிட்டு பார்க்கும்போது லைட்டாக உப்பும் காரமும் மட்டும் ஒரே ஒரு பிஞ்ச் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ சப்பாத்தியோட சாப்பிடும்போது எல்லாமே நியூட்ரலைஸ் ஆகிட்டு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளோ தூரம் நம்ம வீடியோவை வந்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்.